Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் நல்ல உதிரியா பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சாதம் நல்ல உதிரியாவே இருக்கும். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல 1 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா கழுவினதுக்கு அப்புறமா இதுல நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வெச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஒரு 20 நிமிஷம் ஊறினுச்சு அப்படினா நமக்கு சீக்கிரமா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க நமக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது தனியா இருக்கட்டும். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுல இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்து செய்யும்போது சாதம் நல்ல வாசனையோட இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற இந்த விழுது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 8 சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைம்ல இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியா இருந்ததுன்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசியற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைம்ல இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டுமே இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மெஷரிங் கப்ல தான் 1 கப் அளவு அரிசி, 1/4 கப் அளவு பருப்பு எடுத்தோம். மொத்தமா 1/4 கப்பு. அதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். தண்ணி கரெக்டா சேர்த்தோம் அப்படின்னா தான் சாதம் நல்லா உதிரியா கிடைக்கும். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க நம்மளுக்கு தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் சுத்தமா வடிச்சிட்டு அரிசி பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க செக் பண்ணும்போது ஒரு கல் தூக்கலா இருக்கணும். அப்போதான் சாதம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரெக்டா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு பிரஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்ல 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நமக்கு சாதம் நல்லா வெந்து உதிரியா இருக்கு. இந்த டைம்ல இதுல 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு கல் உரல்ல இந்த மாதிரி 1 பாதியமா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம சேர்க்கும்போது சாதத்தோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாதம் எப்படி உதிரியா இருக்குன்ட்டு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட இதே மாதிரி உதிரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவு தான் பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் இதே மாதிரி உதிரியாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.